தற்போதைய முக்கிய செய்தி, அஷூரன் நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்ற அண்மை செய்தி. ஏற்கனவே சான் பிரான்சிஸ்கோவில் 8 நிறுவனங்களுடன் 1300 கோடி முதலீட்டிற்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதனைத் தொடர்ந்து தற்போது இந்தியாவின் முதல் உலகளாவிய திறன் மையத்தை சென்னையில் அமைக்க அஷூரன் நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவின் சிகாகோவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. ஏற்கனவே சான் பிரான்சிஸ்கோவில் 8 நிறுவனங்களுடன் 1300 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்தங்கள் கையெழுத்தான நிலையில் தற்போது அஷூரன் நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கும் அண்மை செய்தி இது. அமெரிக்காவின் சிகாகோவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கான கையெழுத்து இடப்பட்டது. 1300 கோடி ரூபாய் முதலீட்டுக்கான ஒப்பந்தம் இது. இது குறித்து நமது குமுதம் செய்தியின் தலைமைச் செய்தியாளர் சிவா தரும் தகவல்களை கேட்கலாம். சிவா, உங்களின் முக்கிய தகவல்கள் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் தொடர்பாக தற்போது சிகாகோவில் நடைபெற்றிருக்கும் இந்த ஒப்பந்தம் பற்றிய உங்கள் விரிவான தகவல்கள். மோகன்ராஜ், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 17 நாட்கள் அரசுமுறை பயணமாக அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுக்கு சென்றிருக்கக்கூடிய நிலையில சான் பிரான்சிஸ்கோவில் ஏற்கனவே முதல் கட்டமாக 1300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சுமார் 5000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய வகையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு தற்போது சான் பிரான்சிஸ்கோவிலிருந்து சிகாகோ நகருக்கு சென்றிருக்கிறார். அங்கு பல்வேறு தொழில் முதலீட்டாளர்களை சந்தித்து தமிழகத்தில் தொழில் தொடங்குவதற்கான ஒரு அழைப்பை விடுக்கக்கூடிய நிலையில முதல் கட்டமாக சிகாகோவில் அஷூரன்ஸ் நிறுவனத்துடன் தற்போது ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பது போடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை பொறுத்தவரை 200 கோடி ரூபாய் முதலீட்டில் 500 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடிய வகையில் சென்னையில் ஈட்டன் நிறுவனத்தினுடைய உற்பத்தி வசதி விரிவாக்கம் மற்றும் R&D, அதாவது ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு, உலகளாவிய பயன்பாட்டு பொறியியல் மையம் நிறுவுவதற்கான இந்த அஷூரன் நிறுவனத்தினுடைய இந்தியாவின் முதல் உலகளாவிய திறன் மையத்தை, GCC என்று கூறக்கூடிய உலகின் முதல் திறனாய்வு மையத்தை தொடங்குவதற்கான ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் தான் தற்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில போடப்பட்டிருக்கிறது. எனவே இந்த ஒப்பந்தம் என்பது 200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் போடப்படும் என்றும் இதன் மூலமாக 500 நபர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்றும் தமிழக அரசுடைய தொழில்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமில்லாமல் சிகாகோ நகரில் மேலும் பல்வேறு தொழில் முதலீட்டாளர்களையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சந்திக்க இருப்பதாகவும், அதோடு மட்டுமில்லாமல் தமிழ்நாட்டிலிருந்து அமெரிக்கா, சிகாகோ போன்ற நகர்கள், அமெரிக்கா இருக்கக்கூடிய சிகாகோ நகருக்கு சென்று இருக்கக்கூடிய தமிழர்களையும் நேரடியாக சந்தித்து அவர்களையும் தமிழகத்தில் தொழில் தொடங்குவதற்கான ஒரு அழைப்பை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விடுக்க இருப்பதாகவும் தற்போதைய ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இந்த செப்டம்பர் 7ஆம் தேதி அன்று அங்கு நடைபெறக்கூடிய ஒரு மாநாட்டிலும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்க இருப்பது தற்போதைய ஒரு அண்மை செய்தியாக பார்க்கப்படுகிறது. மோகன்ராஜ், உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவா.